வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலும் போட்டி. என்ஆர் காங்கிரஸ் ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 4 பேர் கைது. 4 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். மக்கள் தலைவர் வ. சுப்பையாவின் பிறந்த நாள். புதுச்சேரி அரசு சார்பில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சரும் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி கட்சி கொடி ஏற்றி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி சொன்னதை செய்யும் அரசாக உள்ளது என்றும் எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என வேறுபாடுகள் இன்றி அனைத்து தொகுதிகளிலும் வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது என கூறினார். குறைகள் இருந்தால் அதை அரசு சரி செய்யும் என்றும் இறைவன் சித்தர்கள் அப்பா பைத்தியசாமி அருளால் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என தெரிவித்தார். முதற்கட்டமாக 11 தொகுதிகளில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அனைத்து தொகுதிகளிலும் நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று அவர் தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்க வேண்டும் என பலர் வலியுறுத்தி வருவதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என அறிவித்தார். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மக்களுக்கு புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆட்சி மீது நம்பிக்கை உள்ளது என்றும் வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புதுச்சேரியில் பெரிய வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றார். மேலும் இந்த நம்முடைய தமிழகத்தில் வர வேண்டும். விழாவில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். 26 தேர்தல் வரும்போது அந்த சமயத்தில் அந்த நெருக்கத்தில் தெரியும் என்னன்னு. அதுவும் அந்த அரசியல் சூழல் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். தமிழகத்திலும் போட்டியும் மற்ற கட்சிகள் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்படி பேசியிருக்கேன், அதை கவனத்தில் வச்சுங்க. நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் கணவருடன் பைக்கில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 4 லட்சம் மதிப்புள்ள தங்கச் செயினை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் 55 வயதான விஜயகுமாரி. இவர் காலாப்பட்டு ECR மாத்தூர் ரோடு சந்திப்பில் பழக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி இரவு பழக்கடையை மூடிவிட்டு தனது கணவருடன் பைக்கில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது ECR ரோட்டில் உள்ள பேக்கரி அருகே நின்றிருந்த மர்ம நபர் விஜயகுமாரி சென்ற பைக்கை பின்தொடர்ந்து சென்று அவர் அணிந்திருந்த 10 பவுன் தங்கச் சங்கிலியை பின்புறமாக இழுத்து அறுத்து கொண்டு தப்பி ஓடினார். இது தொடர்பாக விஜயகுமாரி காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் தனசேகரன், சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் லட்சுமி நாராயணன், சத்தியமூர்த்தி, கார்த்திக், ஹரிஷ்குமார் ஆகியோர் அப்பகுதியில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்கிற முருகன், ராமமூர்த்தி உட்பட 2 சிறுவர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 4 லட்சம் மதிப்புள்ள தங்கச் செயினை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
2 சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். திறமையாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த காலாப்பட்டு போலீசாரை சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி வீரவல்லவன் வெகுவாக பாராட்டினர். மக்கள் தலைவர் வ. சுப்பையா அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. மக்கள் தலைவர் வ. சுப்பையா அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லித்தோப்பு சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், எதிர்க்கட்சித் தலைவர் ஆர். சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கிற குப்புசாமி, பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் லே மெஜஸ்டிக் ஹோட்டல் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி புஸ்ஸி வீதியில் ஹோட்டல் லே மெஜஸ்டிக் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி ஹோட்டலை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, நேரு என்கிற குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை மற்றும் காலநிலை மாற்றம் துறை, கடலூர் மாவட்ட தேசிய பசுமை படை ஆகியவை இணைந்து சுற்றுச்சூழல் கல்வித்திட்ட விழிப்புணர்வு போட்டியை கடலூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடத்தின. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை மற்றும் காலநிலை மாற்றம் துறை, கடலூர் மாவட்ட தேசிய பசுமை படை ஆகியவை இணைந்து சுற்றுச்சூழல் கல்வித்திட்ட விழிப்புணர்வு போட்டியை கடலூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடத்தின. தலைமை ஆசிரியர் குணசேகரன் தலைமை தாங்கினார். தமிழ் ஆசிரியை புஷ்பலதா வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக பாவலர் சண்முகசுந்தரம் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மெடல், சான்றிதழ், கேப், புத்தகங்களை பரிசாக வழங்கி பாராட்டுரை வழங்கினார். உடற்பயிற்சி ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம், இயற்கை ஆர்வலர்கள் மக்கள் குமார், பாலாஜி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் கேப் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் செல்வநாதன் நன்றி கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியின் மாணிக்க விழா நேற்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியின் மாணிக்க விழா நேற்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், பள்ளியின் தாளாளர் மெய்வழி ரவிக்குமார், பள்ளியின் முதல்வர் வரலட்சுமி ரவிக்குமார், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் விளையாட்டு, கலை, கல்வி துறைகளில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் பேசும்போது, இந்த மாநிலத்தில் கவர்னராக தினமும் பல இடங்களுக்கு போகிறேன். அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள், அறிஞர்கள், பொதுமக்கள் என்று பலரை சந்திக்கிறேன். ஆனால் மாணவர்களை, இளைஞர்களை சந்திக்கும் போது அது என்னை உற்சாகமடைய வைக்கிறது. அவர்களுடைய அறிவு, முயற்சி, சிந்தனை, தேடல் எல்லாம் என்னை பெருமைப்பட வைக்கிறது. இந்த அனுபவத்தையும் உற்சாகத்தையும் மாணவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதற்காகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டலில் வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047
அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவாக இருக்க வேண்டும் என்ற மாபெரும் இலக்கோடு நம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உன்னதமான இயக்கத்தின் உயிர் நாடியாக ஆதார சக்தியாக இருப்பவர்கள் மாணவர்களின் அறிவும் திறமையும் உழைப்பும் லட்சியமும் தான் இந்தியாவை உலக அரங்கில் ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால்தான் பாரத பிரதமரும் தேசிய அளவில் மாணவர்களோடு உரையாடுவதை நாம் அடிக்கடி செய்திகளில் தொலைக்காட்சிகளில் பார்க்கிறோம். இந்த உலகத்தையே வழிநடத்தும் மாபெரும் சக்தியாக பாரதத்தை உருவாக்கும் பொறுப்பு மாணவர்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது. ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். 2047ஆம் ஆண்டில் இங்கே மேடையில் அமர்ந்து இருக்கும் நாங்கள் உயிருடன் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் எங்களுக்கு முன்னே உட்கார்ந்திருக்கும் மாணவர்களாகிய நீங்கள் அப்போது இந்த நாட்டை வழிநடத்தப் போகிறீர்கள். மாணவர்களும் இளைஞர்களும் தான் நாளைய இந்தியாவின் விடிவெள்ளிகள். அறிஞராக, விஞ்ஞானியாக, அறிவியல் மேதையாக, விளையாட்டு வீரராக, ஆசிரியராக, அரசியல் தலைவராக இந்த நாட்டையும் உலகத்தையும் வழிநடத்தப் போகிறவர்கள் மாணவர்களின் சக்தி என்பது அப்படி ஒரு மாபெரும் சக்தி. அதற்காக நீங்கள் இப்போது இருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போல உயர்வை நோக்கி கனவு காணுங்கள். உங்கள் கனவுகள் நனவாக உழைப்பு, பகுத்தறிவு, சிந்தனையோடு செயல்படுங்கள். மாணவர்கள் அனைவருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் கழிவுநீர் வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள அடைப்பு காரணமாக பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் ஜீவானந்தபுரம் அருகே அமைக்கப்பட்டுள்ள வடிகால் வாய்க்கால் மூலம் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போதிய பராமரிப்பு இல்லாததால் இந்த வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வடிகால் வாய்க்கால் முழுவதும் பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகள் தேங்கியுள்ளதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு உற்பத்தியும் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக ஜீவானந்தபுரம் பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பல்வேறு தொற்றுநோய் பரவும் அபாயம் நிலவி வருகிறது. ஆகையால் அப்பகுதி மக்கள் நலன் கருதி வடிகால் வாய்க்காலை உடனடியாக சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா 2025 மற்றும் 35வது மலர் காய்கனி கண்காட்சியின் துவக்க விழா புதுவை தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா 2025 மற்றும் மலர் காய்கனி கண்காட்சி துவக்க விழா இன்று மாலை தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. விழாவினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து உரையாற்றினார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை வகித்தார். மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமை செயலர் சரத் சௌகான் மற்றும் அரசு செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தனர். பொதுமக்களின் ஒத்துழைப்போடு புதுச்சேரி சுகாதாரத்துறை எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகளால் வரும் காலங்களில் கொசுக்களால் ஏற்படும் நோய்களை விரைவில் கட்டுப்படுத்தி விடலாம் என்று புதுச்சேரி நலவழித்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் செய்தி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் அறிவுறுத்தலின் பேரிலும் புதுச்சேரி முதல்வரின் வழிகாட்டுதலின்படியும் புதுச்சேரியில் கொசு தொல்லையினை கட்டுப்படுத்த அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகளுடன் புதுச்சேரியின் தலைமை செயலர் சிறப்பு கலந்தாய்வு 6ஆம் தேதி நடத்தினார். இதுவரை புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்த அனைத்து துறைகளும் எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகள் பற்றி கேட்டறிந்தார். இந்த சிறப்பு கூட்டத்தில் 2021 கொசுக்களால் பரவும் நோய்களில் ஒன்றான மலேரியா காய்ச்சல் நோயாளிகள் இல்லை என்பதையும், டெங்கு காய்ச்சல் 20% குறைவாக உள்ளதை பற்றியும், 2024 டெங்குவினால் இறப்பு இல்லை என்பதை பற்றியும் கொசுக்களை ஆராய்ந்த குழுவினர் கொடுத்த ஆய்வறிக்கையின்படி பைலேரியா மற்றும் மலேரியா நோய் கிருமி புதுச்சேரியில் உள்ள கொசுக்களில் காணப்படவில்லை என்றும், ஆனால் டெங்கு கிருமி இருப்பதை கண்டறியப்பட்டுள்ளது என்றும் தலைமை செயலருக்கு தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கொசுக்களை கட்டுப்படுத்த அதிதீவிர நடவடிக்கைகளை உள்ளூர் நிர்வாகத்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த அக்டோபர் 2024 முதல் ஜனவரி 2025 வரை புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் 45,000 வீடுகள் தோறும் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டு வீடுகளில் நன்னீர் தேங்கி கொசு உற்பத்தியாகும் பிளாஸ்டிக் டப்பாக்கள், ஆட்டுரல்கள், இளநீர் குடுவைகள் போன்ற பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளன.
புகை மருந்து அடித்தல், வாய்க்கால்களில் கொசு புழுக்களை அழிக்க மருந்துகள் தெளித்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். அதோடு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ள பைலேரியா ஆய்வாளர் கண்காணிப்பின் கீழ் பைலேரியா களப்பணியாளர்கள் வாய்க்கால்களில் மருந்து தெளித்தும் வருகின்றனர். மலேரியா அலுவலகத்தின் மூலமும் புகை மருந்து அடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் நகராட்சி மற்றும் கொம்யூன் ஆணையர்களின் ஒத்துழைப்புடன் அந்த ஊழியர்களுடன் சேர்ந்தும் அந்த பகுதிகளில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொசு உற்பத்தியை தீவிரமாக கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் ஏற்கனவே உரிய மருந்துகளுடன் புகை மருந்து அடிக்கும் இயந்திரங்கள், மருந்து தெளிக்கும் இயந்திரங்கள் நகராட்சி மற்றும் கொம்யூன்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளன. பிசிஆர்சி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் சேர்ந்தும் லாசுப்பேட்டை பகுதியில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறோம். அதோடு ட்ரீம்ஸ் 24 திட்டத்தின் மூலம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கி அவர்களும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர். ஊர்கள் தோறும் தெரு நாடகங்கள், ஆட்டோக்கள், ஒலிபெருக்கி மூலம் டெங்கு தடுப்பு பற்றி விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. சினிமா கொட்டகைகள், கேபிள் தொலைக்காட்சிகள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் மூலம் விழிப்புணர்வு வழங்குதல் போன்றவைகளும் நடைபெற்று வருகிறது. பொதுமக்களும் அவர்களது இல்லங்களை தேவையற்ற தண்ணீர் தேங்காமல் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். சுகாதார ஊழியர்கள் வீடுகளை ஆய்வு செய்ததில் பல வீடுகளில் மேல்நிலை பிளாஸ்டிக் டேங்குகள் திறந்து உள்ளன. கீழ்நிலை தொட்டிகள் பல சரியாக மூடாமல் உள்ளன. கழிவறையில் இருந்து வெளியேறும் பைப்புகள் திறந்தே உள்ளன. வாய்க்கால்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஓடாமல் தேங்கி கொசு உற்பத்தி ஆக காரணமாகின்றன என்பதால் அப்படிப்பட்ட குடியிருப்பின் மக்களே கொசு உற்பத்தியை குறைக்க தங்களை காக்க நீர்த்தேக்க தொட்டிகளை சரியாக மூடி வைக்கும் நடவடிக்கைகளை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கொசுக்களால் பரவக்கூடிய டெங்கு காய்ச்சல் எங்கு அதிகமாக உள்ளதோ அங்கு தீவிரமான நடவடிக்கைகள் கொம்யூன் பஞ்சாயத்துகளுடன் புதுச்சேரி அரசு எடுத்து வருகிறது. புதுச்சேரி அரசு எடுக்கும் கொசுக்களால் உண்டாகும் நோய்களை தவிர்க்கும் நடவடிக்கைகளுக்கு மிக அவசியமான பொதுமக்களின் பங்களிப்பும் ஒத்துழைப்பும் வழங்க கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களின் ஒத்துழைப்போடு புதுச்சேரி சுகாதாரத்துறை எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகளால் வரும் காலங்களில் கொசுக்களால் ஏற்படும் நோய்களை விரைவில் கட்டுப்படுத்தி விடலாம் என்று புதுச்சேரி நலவழித்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் அந்த செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளார். ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மரப்பாலம் சிக்னல் அருகில் ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மைய திறப்பு விழாவில் கண்ணன், விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், லட்சுமிகாந்தன், சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலியார்பேட்டை தொகுதி சம்பத், முன்னாள் கூட்டுறவு துறை அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். ஹரிபிரசாத், டாக்டர் ஆர்த்தி ஹரிபிரசாத், சீனிவாசன், காஞ்சனா, சுந்தரம், காந்திமதி சுந்தரம், சத்யநாராயணன் ஆகியோர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று கௌரவித்தனர். புதுவை தூய இதய மரி அன்னையின் பிரான்சிஸ்கன் சகோதரியின் சபையின் துப்புயி ஆய்வு மைய அறிமுக விழா இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. புதுவை தூய இதய மரி அன்னையின் பிரான்சிஸ்கன் சகோதரிகள் சபையின் துப்புயி ஆய்வு மைய அறிமுக விழா இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 25ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இவ்விழாவில் இறை ஊழியர் லூயிஸ் சவினியன் துப்புமி அடிகளாரின் 150வது விண்ணக பிறப்பினை நினைவுறுத்தும் வகையிலும் நன்றி செலுத்தும் வகையிலும் மாணவிகள் நடனம் ஆடினர். சிறப்பு அழைப்பாளர்களாக அனைவரும் துப்புயி ஆய்வு மைய வளாகத்தில் திருவிளக்கு ஏற்றி சிறப்பித்தனர். உலகளாவிய மக்கள் அனைவரின் வாழ்வுக்கும் பயன்பாட்டிற்குமான துப்புயி ஆய்வு மைய புதிய பெயர் பலகையை அருட்தந்தை ஜோனாஸ் அவர்கள் மந்திரித்து ஜெபித்தார். மீண்டும் முதன்மை செய்திகள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலும் போட்டி. என்ஆர் காங்கிரஸ் ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 4 பேர் கைது. 4 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். மக்கள் தலைவர் வ. சுப்பையாவின் பிறந்த நாள். புதுச்சேரி அரசு சார்பில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.